நாளுக்கு அப்புறம் மீட் பண்றீங்க, எப்படி இருக்கு அந்த ஃபீலிங்ஸ்லாம்? ஹாப்பியா இருக்கு. ஏய் இங்க பாரு. ஏய் வெக்கப்படாதடா சொல்றா. இந்த கிளாஸ்ல அடி தடி ஆனதெல்லாம் நிறைய இருக்கு. லைஃப்ல கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்டா வந்து உங்க எல்லாத்தையுமே நினைக்கிறேன். நீங்க ஏதோ துபாயில இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே, துபாயில எங்க இருந்தீங்க? பெக்ரினா? வந்து இந்த ஸ்கூல் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவு. அப்போலாம் இங்க வந்து எப்படி ஒரு 1200 பேர் அவ்வளவு பேர் நிறைய பேர் இருப்பாங்க. பண்ண முடியுமா முடியாதா நிறைய கான்வர்சேஷன் போச்சு. வாங்க சாப்பிடலாம். ஹலோ மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம படித்த ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ண போகிறோம் எல்லா ஃப்ரெண்ட்ஸும். சரி வாங்க அங்கே போய் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ஜாய் பண்ணிடலாம். ஓகேவா? நான் உங்களை என்ன ஸ்கூலுக்கு தான் லேட்டா வருவீங்க, ரீயூனியனுக்கு மட்டும் லேட்டா வருவீங்க. தெரிய மாட்டான். படிக்கும்போது பேபே விளையாண்டமே போடுமா, பால் ரெடி பண்றியா? இப்ப விளையாண்டு போடலாம். ஆக்சுவலாக 2018க்கு அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு நாங்கள் மீட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆச்சு. இது எங்களோட ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ரீயூனியன் மீட்டப்பு. இது எப்படி இருக்கு போன்னு தெரியல. சரி வாங்க கண்டிப்பாக இது எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நீங்கள் எந்த ஸ்டாண்டர்ட் படிச்சீங்க 2018ல? 12th எந்த கிளாஸ்? ஏ. கிட்டத்தட்ட 8 வருஷத்துக்கு அப்புறம் மீட்டப் இருக்கு. எப்படி இருக்கு இந்த ஃபீலிங்லாம்? சந்தோஷமா இருக்கு. எனக்கு இந்த ஸ்கூல்ல தான் லவ் பண்ணேன். ஓ லவ் மேரேஜா? நான் என்ன சொன்னேன், வீட்டுக்காரோட மீட்டப்க்கு வந்திருக்கேன். வீட்டுக்காரோட? யார் உங்க வீட்டுக்காரரு? எங்க? அந்த ஸ்கூட்டில இருக்காரு பாருங்க. ரெட் கலர் ஷர்ட்டா? டேய் டீசன்ட்டா போ, கத்தாத அண்ணன் கத்தறடா டேய். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. வந்து பார்த்தா நினைவுகள் அதிகமா இருக்கு. அந்த இடத்துல தான் பி கிளாஸ் 8th பி இருந்துச்சு. நாங்களாம் ஸ்கூல் படிச்சா இந்த இடத்துல தான் சத்துணவு போடுவாங்க. இங்கெல்லாம் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டோம் போனோம். அதெல்லாம் எவ்வளவு பக்காவான ஒரு மெமரிஸ் இருக்கும். அப்படி இருந்து இப்போ வரைக்கும் நானும் இன்னும் ஒன்னாவே தான் இருக்கிறோம். மாறல. நல்லா பிரமாணமா போயிட்டு இருக்கு. ஸ்கூல்லவா? ஐயோ ஆமா. ஸ்கூல்ல படிக்கும்போதே குழந்தை பிறந்ததா? யாரோட குழந்தைடா? சார் வடகரி போலாக்குது. நித்யாவா? ஓகே. யாரோ நித்யா. சரி வாங்க யார் யார் எங்கெங்க இருக்கேன்னு கேட்டலாமா? நல்லா இருக்கியா? இப்ப எங்க இருக்க நீனு? துபாயில என்ன ஒர்க்? எலக்ட்ரிக் ஒர்க். ஓகே. நீ மச்சான்? நான் சென்னையில இருக்கேன் மச்சான். சூப்பர்வைசரா இருக்கேன் மச்சான். சூப்பர்வைசர். நீடா? ஏய் வெக்கப்படாதடா. ஏய் வெக்கப்படாதடா சொல்றா. வெக்கமா வருது. ஏய் மீன் விக்கறானா? எல்லா ஆளே லோக்கல்ல தான் இருக்கியா? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கா? எல்லாம் நல்லா போயிட்டு. சரி ரொம்ப வருஷம் கழிச்சு கூடுறமே எப்படி இருக்கு ஃபீலிங்லாம்? ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கா? ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம பீஸா பர்கர். எதுக்கு இப்ப வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறோம்? உனக்கு எப்படிப்பா இருக்கு? ஏதோ ஓடுது மச்சான். ஆர்டர் வச்சிருக்கேன் ராயல் ஆப்ல. கேமரா ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கேன் மச்சான். ஓகே. ரொம்ப வருஷம் கழிச்சு மீட்டப் போட்டுருக்கோம். எப்படி இருக்கு ஃபீலிங்லாம்? இருக்கு ஏதோ. ஆஹா இது அவனே. இப்ப கேக் வெட்ட போறோம். சரி வாங்க போயிடலாம். கைய ஊது சாப்பிடலையா?
ஏய் அங்க பாருங்க வா மச்சான் இதான் நம்ம நாங்க படிக்கும்போது 8th கிளாஸ் சரியா 8th மேல 7th அதுக்கு முன்னாடி அந்த 6th எல்லாமே உடைச்சிட்டாங்க சுத்தமா மாறி போச்சு இங்க பில்டிங் இருக்கும் இங்கயா ஆமா இந்த இடமே ஃபுல்லாமே இடிஞ்சு போச்சு அதிகமா மேக்ஸிமம் விளையாண்டது எல்லாமே அங்கதான் இங்க மேல மேல என்ன மேலெல்லாம் மறக்க முடியாது இன்னும் ஒழுங்குற இடம்லாம் இருக்கு இன்னும் இடிக்கவும் இல்லை மாத்தவும் இல்லை இங்க வா இதுதான் லேப் 10th படிக்கிற வரையுமே 9th 10th லேப் இது பக்கத்துல பிடி ரூம் ஜூம் பண்ணு மச்சான் ஏய் பிடி ரூம் எங்கனா வர்ச்சு வச்சிருக்கீங்க அந்த லெவல் இருக்கு மச்சான் அது தெரிதா உள்ள என்ன இருக்குன்னு உள்ள நின்று கட்டிடா புருண்டா தூக்குடா இதான் சார் நம்ம பைய புத்திங்கிறது மச்சான் ஸ்டெம்பிளா இருக்கு மச்சான் மேல பேங்க் ஏதாவது இருக்கு பாரு மச்சான் இதுக்கு மச்சான் எப்ப கட்டினது எந்த டைம்ல கட்டுறாங்க எல்லாமே இருக்கு மச்சான் பாரு அவன் பெரியான் நான் சின்ன என் மச்சான் சரியா இந்த கிளாஸ்ல அடி தடி ஆனதெல்லாம் நிறைய இருக்கு இன்னும் இங்க மாறாது மரம் மட்டும் தான் மச்சான் இந்த மாதிரி வெட்டாம இருக்கானு அது வரையும் சந்தோஷம் இங்க வண்டிலாம் நிக்கி தெரியுதா அந்த இடம்லாம் ஒரு இது போட்டிருப்பாங்க பாட்டிங்க வந்து விற்பாங்க தெரியுமா ஆமா மாங்க பத்தல நம்ம வாய்ஸ் ஆட்ரு குச்சி குச்சின்னு ஒன்று ஃபேமஸ் மச்சான் ஆமா இனிப்பா இருக்குவே அது ஜானும் இது பாத்ரூம் தானே அப்பல இருந்து இப்போ வரையும் இப்படிதான் இருக்கு இது மட்டும் மாறல தண்ணி போயிட்டே தான் இருக்கு ஆனா இந்த இடம்லாம் பயங்கரமான இடம் மச்சான் தண்ணி போய் எவ்வளவு அசிங்கமா இருக்கு பாருங்க எங்க நான் படிச்சப்போ இந்த மாதிரி ஸ்கூல்லாம் இப்ப இல்ல அந்த மாதிரி இந்தாண்ட அந்த காம்பவுண்ட்ல ஃபுல்லா இருந்துச்சு இப்ப இந்த இடத்த இடிச்சு அதனால கோயில் கட்டப்பட்டதுனால ஃபுல்லா இடிச்சிட்டாங்க சரி இது பழைய ஸ்கூல்னால இடிச்சிட்டு அங்க பேக் சைடுல கட்டிட்டாங்க எல்லாமே இதெல்லாம் வச்சு இது ஸ்கூல் தான் ஆனா அந்த ஸ்கூல் இந்த மாதிரி எல்லாம் இப்ப இல்ல இந்த ஸ்கூல்ல எல்லாம் 8th 7th எல்லாம் இங்காண்ட சரியா பக்கத்துல பில்டிங் ஒரு புதுசா கட்டிருக்காங்க 6th போனேன் அப்படிங்க 6th இருந்துச்சு அப்ப ஓடுலாம் உடஞ்சி போய் நல்லா இது வந்து ஆமா நானும் அந்த பில்டிங் கொஞ்சம் கட்டிட்டாங்க கொஞ்சம் நல்லா இருக்கு ஆனா ஸ்கூல் மாதிரி இருக்கான்னு கேட்டா இருக்க மோசமா தான் போகுது பேரும் கெட்டு போச்சு ஸ்கூலும் அவ்வளோ செழிக்கிற மாதிரி இல்லை இதெல்லாம் வச்சு கவர் பண்ணி வச்சு இதெல்லாம் மறக்க முடியாத இடங்கள் ஆமா இங்கதானே பாட்டிங்க எல்லாம் வந்து விற்பாங்க எல்லாமே போட்டு வித்துட்டு இருக்கோம் அங்க சதீஷ் நம்ம கூட படிச்சுட்டு இருந்தா அவங்க ஆயா தர்பூசணி போட்டு வித்துட்டு நோட் எல்லாம் கொடுத்துட்டு வாங்குவீங்க தானே நோட் எல்லாம் கொடுத்துட்டு ரூபாய்க்கு ஒரு பீஸ் தர்பூசணி கட் பண்ணி தருவாங்க நமக்கு இப்ப ஆயாவையும் காணும் அவனையும் காணும் எங்க போனான்னு தெரியல அப்புறம் விட்டா அந்தாண்ட பாத்ரூம் மாத்திட்டாங்க ரோட்ல இந்த ஒரு சந்து இருக்கு ஞாபகம் இருக்கு அவனுக்கு ஆமா இது சந்து இருக்காது இங்க சந்து ரமேஷ் ஞாபகம் இருக்கா சார் ஏஹெச்எம் அவரு இந்த ஸ்கூல் ஹெச்எம் நினைக்கிறேன் அவரெல்லாம் பார்த்தா மிரளாதனே இல்ல நானா வாங்கியிருக்கேன் வச்சான் பாரு இங்க இருந்து இங்க ஏறுது பேரை கட்டடிச்சா கூட்டு அடிப்பாருல முட்டி போடுறது இங்க ஒண்ணு அங்க ஓடியாருது அங்க ஒண்ணு இங்க ஓடியாருது தேவன் சார்லாம் முட்டி போட சொல்லி காலில் அடிப்பாரு அதெல்லாம் எப்படி இருக்கும் தெரியும் என்னையா பண்றீங்க அப்படின்னு தெரியுமா அந்த மனுஷங்கெல்லாம் கூப்பிடலாம் தான் பார்த்தேன் ஆனா இவங்க எல்லாமே வெளியூர் எல்லாம் துபாயில தான் அங்கிருந்து வந்ததுனால யாரையுமே எவ்வளவு இன்வைட் பண்ண முடியல சொல்ல போனா ஒர்க்கிங் டே தான் அதுக்கு இருந்தோம் என்ன பண்றது நேரம் அப்படி அமைஞ்சிச்சு இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமே திருப்பி ஒரு ஈவினிங் நடக்கும் அப்ப எல்லாத்தையுமே எல்லாருமே செட்டில் ஆயிடும் ஓரளவு இப்ப நல்லா இருக்கும் ஓகே ஓகேடா அப்ப பல்கா பண்ணலாம் ஸ்கூலுக்கு ஏதாவது பண்ணலாம் இப்ப நம்ம கூட படிச்சவங்க எல்லாம் பாட்டு பாட போறாங்க எப்படி பாடுறாங்கன்னு பாக்கலாமா என்ன பாட்டு பாட போறீங்க ஸ்டார்ட் மியூசிக் பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக நெஞ்சமும் பொன்னானதே இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ நாட்களும் வீணானதே வானத்தில் நீ வெண்ணிலா ஏகத்தில் நான் இறைவனா இப்போது என்னோடு வந்தாள் என ஊர் பார்க்க ஒன்றாக சென்றாள் என இப்போது என்னோடு வந்தாள் ஊர் பார்க்க ஒன்றாக சென்றாள் என முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சல்லடை கண்ணாக நெஞ்சமும் பொன்னானதே இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் இங்கு நான் போனேனோ நாட்களும் வீணாகவே காதலே என்னடி வாய்ஸ் இது அலை வந்து தீண்டும் தூரம் மனம் சென்று மூழ்காதோ
கோர்த்து பக்கம் வந்தார் தூரத்திலே பகல் நேரம் கணாக்கள் கண்டேன் உறங்காமலே உயிரிழந்தும் உறங்க கண்டேன் நெருங்காமலே உன்னை என்று எனக்கு ஏது எதிர்காலமே உன்னை நான் பார்த்தேனே பார்த்ததும் தோற்றேனே சலடை கண்ணாக நெஞ்சமும் பொன்னானதே இத்தனை நாளாக உன்னை நான் பாராமல் எங்குதான் போனேனோ நாட்களும் வீணானதே வானத்தில் நீ வெண்ணிலா ஏகத்தில் நான் ஏகா இப்போது என்னோடு வந்தால் என்ன ஒன்றாக ஒன்றாக சென்றால் என்ன எல்லாம் நல்லா பண்ணீங்க, நீங்களே கை தட்டியும். இப்போ வந்து என்னன்னா ரொம்ப வருஷம் மீட் பண்றீங்களா? ஸோ நீங்க படிச்சதா இருக்கட்டும் இல்லை இப்போ இருக்கதா இருக்கட்டும், யாராவது கேட்கணும்னு தோணும்ல, நீ பண்ற, உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா அப்படிலாம் கேட்க தோணும்ல. எல்லா கையிலும் மைக் போ, யாரும் இருந்தாலும் கேட்போ, ஜாலியாக கேட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஷிப் தான், ஓகேவா? உள்ள சேர்ந்து ஆமா இருக்குங்க. இங்கதான் 6th ல இருந்து 12th வரையும் படிச்சோம். அவங்க சின்ன ஸ்கூல்ல படிச்சோம். 6th தான் இங்க வந்து ஜாயின் பண்ணோம். அப்போலாம் இங்க வந்து எப்படி ஒரு 1200 பேர், அவ்வளவு பேர், நிறைய பேர் இருப்பாங்க. இங்க பக்கத்துல இருக்க ஊர் பட்டூர், போத்திரமங்கலம், வையங்குடி, சாத்தனத்தம் எல்லாமே இங்க தான் படிப்பாங்க. அவ்வளோ வந்து க்ரௌடாக இருக்கும். ஃபுல்லாக அந்த சைக்கிள் நிற்கும். அவ்வளோ ப்ரேயர்லேயே சொல்லுவாங்க, இவ்வளோ பேர் இருக்கோம், ஏன் சத்தம் போடுறீங்க அப்படின்னு. ஏன்னா அப்போ நாங்கள் 6th வந்து சேர்ந்தப்போ தான் பட்டூர்லேருந்து நிறைய பேர் வந்தாங்க. நித்யா, நிறைய பேர், இளவழகன், நிறைய பேர் வந்து படித்தாங்க. அதே மாதிரி எல்லா ஊர்லேருந்து படித்தாங்க. அதே மாதிரி நாங்கள் 8th திரும்ப இது பார்க்கும்போது 9th வந்து கொட்டாரத்துலேருந்து நிறைய பசங்க வந்தாங்க. அதில் தான் ஷர்மிளா, நிறைய எங்களுக்கு நிறைய கேங் வந்து வந்தாங்க. 6th படிக்கும் போது இங்க இருந்து நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. அது மாதிரி 9th அங்க, ஏன்னா 8th வரைக்கும் தான் இருக்கிறதுனால கொட்டாரத்துல இருந்து நிறைய பசங்க வந்தாங்க. ஃபுல்லாவே நிறைய சூப்பரா இருந்துச்சு. ஆனா இப்போ வந்து இந்த ஸ்கூல் கொஞ்சம் இதா இருக்கிறதுனால வர முடியல. ரொம்ப ஒஸ்டா ஆயிடுச்சு ஸ்கூல்னு சொல்லுங்க. பெஸ்டா இருந்தது, இப்போ ஒஸ்டா ஆயிடுச்சுன்னு சொல்லு. ஆமா, மறந்துட்டேன். செம்ம சூப்பரா இருக்கும். எல்லாமே ப்ராப்பரா இருந்துச்சு. இல்லனால ஸ்டாஃப்ஸ் எல்லாமே இருந்தாங்க. இப்போ நம்ம இருந்ததை விட இப்போ ரொம்ப மோசமா பாடுவாங்க. அந்த மீட்டப் வந்து ஃபர்ஸ்ட் எப்படின்னா ஸ்டார்ட் ஆச்சுன்னா சரண் வந்து போட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அதுலதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆச்சு. சரி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். ஒரு நாள் வரலாம் வந்தா ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படிங்கறப்போ நிறைய பேர் சரி பாண்டி வந்து நிறைய பண்ணுங்க, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிருக்காங்க. அதனால கண்டிப்பா சூப்பரா பண்ணலாம். அப்ப எல்லாரும் நிறைய லவ் ஸ்டோரிஸ் நான் பாத்துக்கிறோம். இதை விட அதிகமா இருங்கடா இப்பவே பாத்துட்டு. ஆனா இதை விட பெட்டரா இன்னும் ஒர்க்கிங் டேஸ்ல எல்லாரும் கண்டிப்பா வாங்க. லீவ் போட்டு வர முயற்சி பண்ணுங்க. அது மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. யாருமே ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. அதனாலதான் நாங்களே டவுட்ல இருந்தோம், என்னடா இவங்க நம்பி சமைக்கிறதுதான் இப்படி ரெடி பண்ணலாமா, ஃபர்ஸ்ட் 70 பேர் அப்படி ரெடி பண்றதா இருந்தோம். அப்புறம் தான் சரி 50 பேர் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ரெடி பண்ணலாம். பரவாயில்ல. இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் இன்னும் ஒர்க்கிங் டேஸ்ல நல்லாவே பண்ணலாம். எல்லா ஸ்டாஃப்ஸும் மீட் பண்ண மாதிரி இருந்தா உங்களாலதான் வர மாதிரி இருந்தா ஜனவரி 26 வச்சிருக்கலாம். அப்ப என்ன சூப்பரா இருந்திருக்கும். எல்லா ஸ்டாஃபும் வந்திருப்பாங்க. ஏன்னா ஆல்ரெடி பொங்கல் லீவ் வர மாட்டாங்க, எப்படி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உங்க ஒரு சில பேர் கல்பனா ஒண்ணுனாச்சுங்க இருக்கு பக்கத்துல உட்காந்து கல்பனா இதுல இருந்து இது வரைக்கும் பெரிய பட்டம் அடிச்சு வர பட்டையெல்லாம் பலமா இருக்கு. கோயிலுக்கு போயிட்டு வரியா? அப்புறம் வந்து கிருஷ்ணவேணி பி கிளாஸ்ன்னு நினைக்கிறேன்.
10thலயா அப்ப ஒல்லியா இருந்தா இப்ப ஒல்லியா இருக்கும். பார்த்திருக்கேன். நீ பார்க்காத ஆளே இருக்க யாருமே முடியாது. எனக்குமே எயித்து படிக்கும்போது அங்கதான் பி கிளாஸ் அங்க இல்ல இந்த பக்கம் பெரிய தட்டுல போட்டு நீங்களே இறங்க மாட்டீங்க, நீங்களே பண்ணலாம் ஃப்ரீயா இருக்கு. ஆனா இது கூட ஒரு நாள் கொண்டு சோறு தந்ததே இல்லை. அது மட்டும் அதுவே மீட்டப் பத்தி கிரிக்கெட் விளையாடுவோம், கபடி விளையாடுவோம். இந்த இடத்துல கபடி கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா அதுதான், கிரிக்கெட் கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப மிஸ் பண்ணோம் நம்ம. என்னாச்சு இந்த மீட்டப் காரணம்னா வச்சுக்க ஒரு 4-5 பேர் சொல்ல விரும்பல. ஆனா அவங்க எல்லாம் வந்து இந்த குரூப் ஓபன் பண்ணி எல்லாத்தையும் போர்ஸ் பண்ணி கம்பல் பண்ணி வர சொல்லி அது பண்ணிச்சு. ஆனா இது எப்பயும் நடக்க வேண்டியதுதான். ஆனா கொஞ்சம் லேட் ஆகும். என் பேர் நித்யா. அவ்வளவுதான், அது தெரியும். கிட்ட 4 வார்த்தை பேசிக்கிறேன், 4 வார்த்தை பேசுவேன். அதுக்கு மேல இவங்க கிட்ட நான் பேசவே மாட்டேன். நான் பிறந்ததுக்கு அப்புறம் வளர்ந்து நான் படிக்க ஆரம்பிச்ச காலத்துல இருந்து எனக்கு இவ்ளோ பெரிய ஒரு இது கிடைக்கும்னு நான் வந்து நினைக்கல. லைஃப்ல கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்டா வந்து உங்க எல்லாத்தையுமே நினைக்கிறேன். உங்களோட மெமரிஸ் வந்து இது வந்து நம்ம சில பேர் வந்து பார்த்த உடனே ஞாபகம் இருந்தோ இல்லாமலோ சரி, சில பேர் பார்த்துட்டும் பார்க்காத மாதிரி கிளம்பி போயிடுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல எதிர்பார்த்து நம்ம வந்து ஆப்போசிட்ல பார்ப்போம், பார்த்துட்டு பார்க்காத மாதிரி கீழே நட்டுட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்க பட்சத்துல எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்து பார்த்து பேசி இது பண்ணணும் அப்படின்னு எல்லாம் இது பண்ணி சேர்ந்து செஞ்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது மாதிரி இன்னும் நம்ம பல வருஷம் இல்லை, நம்ம லைஃப் லாங் நம்ம இதே மாதிரி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையா இருக்கு. அதனால தயவு செஞ்சு இந்த மெமரிஸை மறந்துடாதீங்க. லாஸ்ட் வரைக்கும் கொஞ்சம் ஒரு எங்கேயாவது ஒரு மூலையிலயாவது ஞாபகத்துல வச்சிருங்க. நிறைய பேருக்கு தெரியுமா, எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. ஆக்சுவலா என்ன ரொம்ப பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். நான் 11th 12th தான் வந்து நான் இங்க ஆவினுக்குள்ள படிச்சேன். என் பேர் வசந்த். ஓகேவா, நான் 12th B படிச்சேன். ஆக்சுவலா இந்த மீட்டப் வந்து ரொம்ப ஜாலியா இருந்தது. சில பேர் கூச்சப்படுறீங்க, சில பேர் ஜாலியா பேசுறீங்க. ஓகே, நீங்க கூச்சப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு எல்லாம் கூடி இருக்கோம். ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியா சாப்பிட்டு ஜாலியா போங்க. ஆக்சுவலா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெளிநாட்டுல இருக்காங்க. அவங்கெல்லாம் கால் பண்ணி சரி ஒரு மீட்டப் பண்ணலாம், எல்லாரும் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமாக சொல்ல போனா சுந்தர பாண்டியன், அதுக்கப்புறம் நவீன், நிறைய பேர், சில பேர் சொல்ல முடியல, ஆனால் நிறைய பேர் இதுமாரி மீட்டப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இதை பண்ண முடியுமா முடியாதா நிறைய கான்வர்சேஷன் போச்சு. ஆக்சுவலாக நீங்கள் கேட்கலாம், குரூப்ல இருந்தது, குரூப்ல நீ மெசேஜே பண்ணலையே பார்க்கலையடான்னு நீங்கள் கேட்கலாம். ஆக்சுவலாக நான் எல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். நான் ஃபைனலாக நீங்கள் முடிவு பண்ணுங்கடா, எல்லாம் சூப்பராக பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகேவா, இந்த டைம் நல்லா சூப்பராக நடக்கும். அது இல்லாம நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா இதை விட எல்லாரும் வந்து சூப்பரா என்ஜாய் பண்ணுவோம். ஓகேவா, கண்டிப்பா மஜா பண்றோம். நான் பேர் வல்லரசு. நான் வந்து 10th B படித்தேன். சரிங்களா, எனக்கு வந்து இந்த ஸ்கூல் வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவு, மறக்க முடியாத நாள். உங்க எல்லாத்தையும் நிஜமா நான் ஃபீல் பண்ணேன், மிஸ் பண்ணேன். 11 நான் படிக்க போகல, ஸ்கூல் எனக்கு பிடிக்கவே இல்லை. எங்க ஆண்டு சொன்னா கேட்கல. என் மச்சான் ஸ்ரீல மிஸ் பண்ணேன், மோகன் மிஸ் பண்ணேன், மச்சான் எல்லாத்தையும் மிஸ் பண்ணேன். உங்க எல்லாத்தையும் மிஸ் பண்ணேன் நிஜமா. அந்த மாதிரி இந்த மீட்டப் நான் வருவேன்னு எதிர்பார்க்கல. இதை நடத்தணும்னு நினச்ச எல்லாத்துக்கும் நன்றி. முக்கியமாக வந்த எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி. வந்த எல்லாத்துக்கும் பெரிய பெரிய வேலை இருக்கும், நிறைய பேர் குழந்தைங்களாம் தூக்கிட்டு வந்திருக்கீங்க. அது பெரிய இன்னொரு வார்த்தை மறந்துட்டு பாரு. சேர்த்து கொடுத்து அதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அங்க போய் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும். கூப்பிட்டாங்க கிருஷ்ணவேணி. வந்து இப்ப நான் என்ன உங்க சொல்றது,
பேர் வராங்க பார்த்தா இங்க வந்து 20 பேர் தான் வந்திருக்கீங்க. அது மீட்டப் வந்து கொஞ்சம் ரொம்ப அது கொஞ்சம் வருத்தமா இருக்குங்க. என்னன்னா கேட்க வேண்டிய கேட்க வந்து தரவே ஸ்கூலோட மெமரிஸ் என்னன்னா ஒரு காலத்துல வந்து ஒரு மனித எலும்பு கூட அறிவியல் ஆய்வகத்தில் வச்சு ஆராய்ச்சி பண்ண சொன்னாங்க. ஆனா அப்புறம் வந்து அவங்க நம்ம ஏமாத்திருக்காங்க. அது வந்து மணியால செஞ்சு வச்சு நம்மளை ஏமாத்திருக்காங்க. அது எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் தெரியல. பக்கத்துல இருக்கக்கூடிய ஊபி, மாப்பி, காப்பி, ராஜஸ்தான், பீகார் நினைவுகள் என்னன்னா ரமேஷ் சார்ட்ட வந்து கணக்கு பார்த்துருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்றீங்க, எப்படி இருக்கு அந்த ஃபீலிங்ஸ்லாம்? ஹாப்பியா இருக்கு. ஏய் இங்க பாரு. ஆனா வெக்க மட்டும் படாதடா. அந்த கர்மத்தை என்னால பார்க்க முடியல. இங்க வந்தது எல்லாத்துக்கும் ஜாலியா இருந்ததா? ஏதா கேட்கணும்னு தோணுனாலும் கேட்டுறீங்க, ஓகேவா? நீங்க பேசாம கம்முன்னு உட்கார்ந்திருந்தா அப்படியே இருப்பாங்க. எல்லாரும் சோறு போறாங்க, எல்லாரும் சாப்பிட போறாங்க. இதோட முடிஞ்சிருச்சு இல்ல, சாப்பிட்டு திரும்பி ஆரம்பிப்பாங்க. சாப்பாடு வரதுக்குள்ளே நம்ம ஸ்கூலோட ஹாஸ்டல்ல பாத்துட்டு வரலாமா? சரி வாங்க போய் பாத்துட்டு வரலாம். இங்க தாங்க ஸ்கூல்ல படிக்கிறவங்க எல்லாம் வந்து தங்குவாங்க. இந்த ஹாஸ்டல்ல பாய்ஸ் ஹாஸ்டல் இது செம்மையா இருக்கும். இங்க கபடி எல்லாம் விளையாடுவாங்க, கபடி கிரிக்கெட் எல்லாம் விளையாடுவாங்க. சரி வாங்க ரிட்டர்ன் நம்ம போலாம். நமக்கான சாப்பாடு என்னன்னு பாத்தீங்கன்னா குஸ்காவும் அப்புறம் சிக்கன் கிரேவியும் பண்ணிருக்காங்க. ஏன்னா சில பேர் வெஜ்ஜு இருக்காங்க, நான்வெஜ் இருக்கனால வெஜ் இருக்கவங்களுக்கு குஸ்கா, நான்வெஜ் இருக்கவங்களுக்கு குஸ்காவும் சிக்கனும். ஆக்சுவலா இப்ப எல்லாரும் ரொம்ப பேசி டயர்ட் ஆயிட்டாங்க. இப்ப சாப்பிடுற டைம் வந்துச்சு. நானும் போய் கொஞ்ச நேரம் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். சரி வாங்க அதுல போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நமக்காக அம்பட்டு போல புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. ஹாய் வாங்க சாப்பிடலாம். சிரேடி சாப்பிட போறோம் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த ஸ்கூல்ல படிச்ச உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க இந்த வீடியோவை. அங்க போய் நிக்கிறாங்க எல்லாரும். சரியா ஒன்னா படிச்சோம். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்னா நித்யா தான். ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்னா நித்யா தான் ஸ்கூலுக்கு வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல. நித்யா, ரம்யா ரெண்டு பேர். நானே அண்ணனும் அடிச்சுக்காதனால இல்ல சண்டை பிடிச்சாங்க. உண்மைதான். செப்பரேட் இருந்தா அந்த கப்ப போர்டுல வரும் பாரு. அது போட்டி ஓடின்னு வரும் பாருங்க. அது மெயின் லீட். இதுக்கெல்லாம் இந்த பாட்டு எல்லாத்தையும் அந்த பாட்டு சாமி இப்போ என்ன இவங்க பேர் தான் நித்யா. இவங்களுக்கு நல்ல மனசு, எல்லாத்துக்கும் ஊட்டி விடுறாங்க. இவங்க சாப்பிட்டாங்க என்னன்னு தெரியல. இவங்க தான் எங்க செல்ல அப்பதான். ரெண்டாவது நாங்க சாப்பிட உட்காந்துருக்கோம். இல்ல அவங்க காலி எடுத்து வரனாடா, அது பத்தாதான்டா. சாப்பாடு சூப்பரா இருக்கு. சிக்கன் கிரேவி நீங்க ஏதோ துபாயில இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே. துபாயில எங்க இருந்தீங்க? பெக்ரினா? துபாய் மெயின் ரோடு. துபாய் குறுக்கு சந்து. துபாய் பஸ் ஸ்டாண்ட் ஆயிட்டு. ஒரு குரூப் போட்டோ எடுத்துட்டு செம்ம என்ஜாயா ஜாலியா பேசி சிரிச்சிட்டு விளையாண்டுட்டு இருந்தோம். என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா?
அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. நம்ம நண்பர் சுந்தரபாண்டியன் சார்பா காலண்டர் அடிச்சு கொடுத்தாரு எல்லாத்துக்கும். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப மிஸ் பண்ற இந்த மீட்டப் வரலாறு முடிவு பண்ணிருந்தேன். சில சந்தர்ப்ப சூழ்நிலையால வர முடியல. நெக்ஸ்ட் டைம் இதே டைம் மொத்த டீச்சர்ஸ் சில பல கிராண்ட் செலிப்ரேஷனா நெக்ஸ்ட் இயர் கன்ஃபார்ம் நடக்கும். இதே டேட்ல இதே டைம்ல ஹாலிடேவா இருந்தாலும் வீக்கெண்டா இருந்தாலும் கண்டிப்பா இதே டேட்ல நடக்கும். அந்த டேட் நம்ம சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். ஒத்துழைப்பு தந்து வந்த எல்லா நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி, வராதவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் டைம் நீங்க பார்த்துட்டோம் எல்லாரும் வந்து கலந்துக்கிறோம். சூப்பரா மிஸ்யூடா. ஓகே வாங்க அடுத்து குரூப் சாங்குக்கு வைப் பண்ணலாமா? ஸ்டார்ட் மியூசிக். வைத்தி விட்டுறீங்க. ஏய் கண்ண கட்டாயிச்சு ஐபாதா எமோடு விடா ஐது விடாது. ஐது விடாதா. நான் கீழே எடுத்து சொல்ல போறேன் பாடா. ஓப்பன் ஆகுது இருங்கடா, லேட் ஆகும்டா. போட்டோ ஒன்று எடுத்து நல்லா எடுக்கணும் பார்த்தா. எத்தனை குரூப்ல வச்சிருக்கீங்க? போட்டோ தான் எடுக்கிறேன்னு சொல்லி பக்கத்துல வந்து இருந்தாங்க, பார்த்தா வீடியோ. ஏதோ ஒண்ணு பேசிக்கிறேன், ஏன்டா ஊரை வாங்குறீங்க? ஹலோ மக்களே, நம்ம 2018 படிச்ச பசங்க எல்லாமே சேர்ந்து ரீயூனியன் ஒண்ணு வச்சோம். பயங்கரமா போச்சு செலிப்ரேஷன் எல்லாமே. சோ சில ஃப்ரெண்ட்ஸால தான் வர முடியல, வெளிநாட்டுல இருக்காங்க, சில பேர் வெளியூர்ல இருக்காங்க. சோ அவங்களுக்குலாம் ஒண்ணு சொல்லிக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் நம்ம கண்டிப்பா எல்லாம் மீட் பண்றோம், ஓகேவா? சோ அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களை சண்டே கட்டா. பை பை. எல்லாம் அழகா எல்லாத்தையும் முடிச்சிட்டு அழகா பேக் பண்ணியாச்சு. ஃபைனலா நாங்க எல்லாரும் படிச்ச ஸ்கூலுக்கு வந்தாச்சுங்க. சரி வாங்க உள்ள போய் பாத்துடலாமா? போற வழியில செம்மையா இருக்குங்க. அப்படியே வாங்க உள்ள போலாமா? இது A1ங்க, இது A, அதுக்கு பக்கத்துல B கிளாஸ், லைனா 12th கிளாஸ். இது ஏதோ எக்ஸாம் நடக்குது போல உள்ள. வாங்க அப்படியே B கிளாஸ்க்கு போலாமா? பின்னாடி தாங்க கடை இருக்கும், கடையில வேணுங்கிறத நாங்க வாங்கி சாப்பிட்டு போவோங்க. இந்த சைட்ல தான் பாய்ஸ் உட்காருவாங்க, அந்த சைட்ல கேர்ள்ஸ் உட்காருவாங்க. செம்மையா இருக்கும் இங்க 12th B கிளாஸ். இது இந்த கிளாஸ்லாம் இருக்குல்ல, இங்க சுவாலஜி பீரியட் நடக்கிறப்ப ட்ரம்ஸ் அடிச்சு மாட்டிக்கிட்டு சுவாலஜி சார் அடி வாங்கினதெல்லாம் ஞாபகம் இருக்குங்க பயங்கரமா. இதுதான் நம்ம மொத்த ஸ்கூலோட வியூ. எப்படி இருக்கு?
வாங்க அப்படியே நம்ம HM ரூமுக்கு போயிடலாமா? போற வழியில நம்ம குடிக்கும் இங்க தாங்க ஃபிளாக்லாம் ஏத்துவாங்க நாங்க படிக்கிறப்ப. HM ரூமே காலியா இருக்கு. HM ரூம் எங்க இருக்குன்னு தெரியல இப்ப. இந்த ஸ்கூல்ல எத்தனை HM இருந்தாங்க சொல்லி அவங்க பேர்லாம் போட்டிருக்காங்க, எந்தெந்த வருஷத்துல இருந்தாங்க. வாங்க அப்படியே நம்ம போலாம். இது தாங்க பிசிக்ஸ் லேபுங்க. இது உள்ள நடந்து போவப்ப கத்திட்டே போவோம். சாரு எவன்டா அவன் பண்ணி மாதிரி கத்திட்டு வரான் பாரு அப்படின்னு சொல்லி திட்டுவாரு. செம்ம சிரிப்பா இருக்கும். நான் மரத்துல கூட ஏதோ எழுதி வச்சேங்க, இது தெரியல. ஆக்சுவலா நான் KTM எழுதி வச்சேன், கேவை காணும். கே தான் இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், KTM. ஸோ அந்த நான் படிக்கிற டைம்ல இந்த பைக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இங்க எழுதி வச்சேன். பரவாயில்ல, அப்படியே இருக்கணும். இங்க மரத்துக்கு எல்லாம் உட்காந்து படிச்சிருக்கோம், செம்ம மெமரியா இருக்கும். சரி வாங்க போய் தண்ணி டேங்க பாத்துடலாமா? இங்க தாங்க நாங்க படிக்கிறப்பெல்லாம் டேப்லாம் இருக்கும், டேப்ல போய் குடிச்சிட்டு இருப்போம். இப்ப இந்த டேப் ஒர்க் ஆகுதான்னு தெரியல. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போலாமா? இதெல்லாம் சின்ன சின்ன கிளாஸ். இங்க மரத்துக்கு எல்லாம் உட்காந்து படிப்போம், சூப்பரா இருக்கும். அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டா வந்தோம்னா நமக்கு கெமிஸ்ட்ரி லேப். இதாங்க நம்ம கெமிஸ்ட்ரி லேப். இதுக்கு எல்லாம் உட்காந்து படிப்போம். இந்த மரத்தெல்லாம் கிறுக்கி வச்சிருப்பாங்க, இந்த சைட்ல எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருப்போம். சரி வாங்க அப்படியே பின்னாடி போய் பார்க்கலாமா? இதுதான் நம்ம கம்ப்யூட்டர் லேபுங்க, நமக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறது. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்தோம்னா இங்க கீழே எல்லாம் உட்காந்து எக்ஸாம் எழுதிருக்கோங்க. இந்த இடத்துல இந்த மரம்லாம் இருக்கலாம். இந்த இடத்துல புதுசா ஏதோ பில்டிங் கட்டிருக்காங்க. இங்க நாங்க படிக்கிறப்ப இல்ல, இது 2019-20 கட்டிருக்காங்க போல. நாங்க 2018 பாஸ் அவுட் ஆயிட்டோம். அப்படியே வாங்க வெளில போலாமா? அதுதான் கோயில் இருக்கும் அங்க ஒண்ணு. அந்த கோயிலை இப்ப இடிச்சுட்டாங்க போல. இந்த சைடு பாத்தீங்கன்னா சின்ன ஸ்கூலு. சரி வாங்க அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போலாம். ஒரு நிமிஷம் போயிடலாமா? சின்ன பசங்க இங்கதான் படிப்பாங்க. இங்கேயும் வந்து நாங்க ஜாலியா விளையாண்டுட்டு இருப்போம். பாருங்க, இதுதான் சின்ன ஸ்கூலா, இது பெரிய ஸ்கூலு. இந்த வழியா தான் அப்படியே வரும். இங்க கோயில் இருக்கும். அப்படியே சைடு வந்தா இந்த ரோடு பாத்தீங்களா, இது ஸ்ட்ரெயிட்டா போனா ஆறு இருக்குங்க. கட்டை அடிச்சுட்டு அங்க ஆத்துக்குலாம் போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்கோம். இது ஒரு ரோடு. இந்த வழியாவும் பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம். சென்னையில ஓடுற ஆட்டோ. ஆமா, சென்னையில ஒரு ஆட்டோ. இந்த ஊரானா நீங்க? ஆவணி தான் தலைவர். ஆவணி தானா? ஆமா, சொந்த ஆவணி. சென்னையில ஆட்டோ ஓடிட்டு இருக்கேன். மணப்பின். ஆமா, நமக்கு தான். சரி, ஓகே. சரி வாங்க நம்ம இப்ப ஆரம்பிச்ச இடத்துக்கே போலாமா? நம்ம மார்னிங் ரீயூனியன் ஸ்டார்ட் பண்ணுமே அந்த இடத்தாங்க இது. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்குறோம். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வசந்த். டேக் கேர், டாடா, பை பை, see you.